நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்த இல்லை புதுசாக நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண போகிறப்போ ஏன் இந்த உலகம் உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டிருக்கு? இல்லை இன்செக்யூரிட்டிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் நம்மளை யாரும் நம்பலையா? இல்லை நம்மளால் இது முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இவன் எதுக்கு இதை பண்ணுறான், இது இவனுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயமாச்சு, ஏன்னா ஒரு சைடு எனக்கு வெளிச்சமாக இருந்தாலும் இன்னொரு சைடு எனக்கு டார்க்னஸை கொடுக்குற ஒரு ரியாலிட்டியிலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராவது என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் எல்லோரும் இப்படி இருக்காங்க, ஏன் எல்லோரும் இப்படி யோசிக்கிறாங்க, நாம் என்ன பண்ணோம், நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கோமே, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்கும்னு எனக்கும் தெரியும். கண்டிப்பாக இதெல்லாம் பிரேக் யாரால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் புதுசாக வேலையை பண்ணணும்னா வேலையை பண்ணுங்கள், இல்லை எனக்கு பிடிச்ச ஃபீல்டு இது இருக்குது, ஸோ நான் இந்த ஃபீல்டை விட்டு இன்னொரு ஃபீல்டுக்கு நான் மாற போகிறேன், இப்படி நீங்கள் நிறைய பேர் யோசித்து எத்தனை பேர் அதை நீங்கள் ரியாலிட்டியில் கொண்டு வந்திருப்பீங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான், இவ்வளோ லைக் பஞ்ச் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அதை பண்ண முடியுது. ஏன் அவங்களால மட்டும் இது பண்ண முடியுது, ஏன் நம்மளால் இப்படியெல்லாம் பண்ண முடியலை? இத்தனை வருஷமாக நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், இப்போ சடனாக எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை வருது. சரி, நான் ஒரு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, என்ன நடந்துற போகுது, தோத்தா பரவாயில்ல, நான் தானே லாஸ் ஃபேஸ் பண்ணுறேன், பரவாயில்ல, அதுக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன். ஏன்னோ ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சொசைட்டிக்காகவும், இல்லை மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இல்லை அவங்க நமக்கு ஏதாவது சொல்லுவாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்டு நிறைய பேருக்கு எப்படியா இருக்குன்னா இன்செக்யூரிட்டியான ஒரு கான்செப்டே உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஜென்ரலி இந்த இன்செக்யூரிட்டின்னு சொல்கிறப்போ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் உருவாக்குறாங்க. உன்னால் ஒரு விஷயத்த பண்ண முடியாது, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, உனக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம், இருக்கிறபடியே இருந்துட்டு போடா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் வரப்போ தான் உண்மையாகவே நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியலையா அப்படின்ற ஒரு லைக் வே ஆஃப் திங்கிங்கே நிறைய பேருக்கு உருவாகிட்டு இருக்குங்க. அதை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் தான் அட்லீஸ்ட் நான் அதை எக்ஸ்ப்ளோராவது பண்ணி பார்க்குறேனே, என்னால் பண்ண முடியுமா இல்லையா அதெல்லாம் செகண்டரி, அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு போக போக நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய சஜஷன்ஸ் கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர் கனெக்ட் ஆகலாம். ஸோ தட் யாராவது ஒருத்தரனால இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது ஒரு விஷயம் என்னடா இது இவ்வளோ வேர்க்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ 2 டேஸாக நான் வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னா புது ரூமுக்கு ஷிஃப்டாக இருக்கேன், இன்னும் வென்டிலேஷன் ப்ராப்பராக செட் பண்ணல, ரேக்கிங் எல்லாம் பண்ணணும். அண்ட் டவுன் த லைன் எனக்கு இன்னொரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது. நாளைக்கு என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் வரப்போகுது. அதை நினச்சி நான் இங்கே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கேன். ஏன்னா நாளைக்கு கரெக்டாக அதை பண்ணி முடிச்சிடுவோமா கம்ப்ளைண்ட் இல்லாமல். அண்ட் டவுன் த லைன் 40 பேருக்கு ஒரே ஃப்ளேவரில் சாப்பாடு கொடுக்குறதுன்றது வந்து சின்ன விஷயமும் கிடையாது, அது உங்களுக்கும் தெரியும். ஒரு ஃப்ளேவரை நம்ம ஒரு ஃபேமிலிக்காக கொடுக்கலாம், பட் என்டையர் 40 மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறப்போ எவ்வளோ பிரச்சனைங்க வரும். ஏன்னா அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸில் ஒன்றுமே இல்லாதப்போ ஸ்டார்ட் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா 916 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ். இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. என்ன விஷயம் தாங்க, நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் நான் ட்ரையாவது பண்ணுறேன். ஒரு ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரை கொடுக்குறேன், ஒரு எஃபர்ட் கொடுக்குறேன். அது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ அது செகண்டரி தான், நான் விட்டாச்சு. பட் ட்ரை பண்ணுறப்போ சப்போர்ட்டிவாக ஏதாவது ஒரு 4 பேர் கமெண்ட் சொல்கிறப்போ தான் பரவாயில்லடா, அட்லீஸ்ட் நம்ம பண்ணுறத ஒரு 4 பேர் பார்க்குறாங்களே, அவங்க சஜஷன் கொடுக்குறாங்களே, ஏன்னா அது ஒரு ஹாப்பினஸில் தான் நான் மூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிக்கிறேன். நாளைக்கு பண்ண வேண்டிய ப்ரிப்ரேஷன்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் போய் செக் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, பிரேக் பண்ண கற்றுக்குங்க. எந்த விஷயமா இருந்தாலும் எப்படி சொல்கிறது, இது உன்னால் முடியாது, இதுக்கு நீ லாக்கே இல்லை, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ இதை பண்ணாதன்னு சொல்கிறப்போ நான் பண்ணுவேன், நான் பண்ணி காட்டுவேன். ஏன்னா ஒரு ட்ரை பண்ணுங்கள், ஒரே ஒரு ட்ரை தான், யாரும் குறைஞ்சிட மாட்டீங்க. ஒரு ட்ரை கொடுத்தா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். பண்ண வேண்டியது நீங்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க. தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ நான் இங்கே எண்ட் பண்ணுறேன். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறது தான் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சஜஷன் பாக்ஸில் சஜஷன் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் ஹோஸ்ட் அஜய். தேங்க்யூ கைஸ். பாய். See you in the next video.